தேமுதிக வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் பாண்டியராஜன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடக்கூடிய அந்த 5 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக 2 தேசிய கட்சிகளுடன் மோதுகிறது. பாஜக மற்றும் காங்கிரஸ் அவர்களுடைய எதிர் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். பாஜக மற்றும் காங்கிரசினுடைய வேட்பாளர்களை எதிர்த்து தேமுதிக போட்டியிடுகிறது. குறிப்பாக பாஜக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்துதான் தேமுதிக சார்பில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தரப்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளருடைய பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதேபோல கடலூரில் காங்கிரஸ், பாமக, தேமுதிக என்கின்ற அந்த முத்தரவு போட்டி நிலவுகிறது. பாஜக கூட்டணியில் பாமக களமிறங்குகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக களமிறங்குகிறது. திமுகவுடைய கூட்டணியில் அந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கடலூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்க இருக்கிறது. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தேமுதிக, திமுக, பாஜக என இந்த 3 கட்சிகளும் போட்டியிடுகின்றன. தஞ்சாவூரில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக மோதுகிறது. திமுக கூட்டணியில் திமுக கட்சியானது நேரடியாக போட்டியிடுகிறது. தஞ்சாவூரில் பாஜக நேரடியாக போட்டியிடுகின்றது. அதே போலதான் மத்திய சென்னையில் திமுக, தேமுதிக, பாஜக திமுக நேரடியாக மத்திய சென்னையில் போட்டியிடுகிறது. தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பாஜக சார்பில் வினோத் பி செல்வம் போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. திமுகவில் தயாநிதி மாறன் போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. திருவள்ளூர் தனி தொகுதியில் தேமுதிக சார்பிற்கான வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸுக்கான அந்த வேட்பாளர் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. பாஜகவும் நேரடியாக போட்டியிடுகிறது. தேமுதிக, காங்கிரஸ், பாஜக என்கின்ற வகையில் திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டி வருகிறது. தற்போது வரைக்கும் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய 5 தொகுதிகளிலேயுமே அதிமுக சார்பில் அவர்கள் தேமுதிக களமிறங்குகிறார்கள். அதிமுக சார்பில் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கூடிய 5 தொகுதிகளில் அதிக அளவில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுடனான போட்டி என்பது நிலவுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக, பாஜக எனவும் அந்த போட்டி என்பது நிலவுகிறது. சென்னையில் மத்திய சென்னையில் குறிப்பாக தேமுதிக, திமுக மற்றும் பாஜகவுடன் என்கின்ற அந்த போட்டி என்கின்ற வகையில் தான் இருக்கிறது. பார்த்தசாரதி மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம் மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோருடனான அந்த நேரடி போட்டியில் இறங்குகிறார். தற்போது வரைக்கும் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியானது விருதுநகர் தொகுதியில் தான் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜயகாந்த் மறைவிற்கு பிறகாக அவருடைய மகன் விஜய பிரபாகரன் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவில் சார்பில் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் பாஜக சற்று முன் ராதிகா சரத்குமார் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் தற்போது வரைக்கும் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. தேமுதிகவினுடைய அந்த முழு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த முழுமையான வேட்பாளர்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த தமிழகத்தில் 39 தொகுதியும், புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் அந்த 40 தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணியில் தற்போது தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது.